ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் முழுமையாக நான் படித்து பார்த்தேன். எதிர்கட்சி என்பதற்காக சொல்லவில்லை, அதில் என்ன இருக்கிறது என்பதே தெரியவில்லை. ஒரே ஒரு கேள்விக்கு நிதியமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். எளிய மக்களுக்காக அந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன இருக்கிறது? இந்த நாட்டில் 80% மக்கள் எளிய மக்கள், உழைக்கிற மக்கள், விளிம்பு நிலை மக்கள், விவசாயத்தில் இருக்கிறவர்கள், சிறு தொழிலில் இருக்கிறவர்கள். அந்த மக்களுக்காக, அந்த பெண்களுக்காக, அவர்களுடைய மேம்பாட்டிற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதை யாராவது ஒருவர் சொல்ல வேண்டும். அல்ல, இதுவுமே இல்லை. நீங்க வருமான வரி குறைப்பு என்பது யாருக்கு வாய்ப்பளிக்கும்? வரி ஏய்ப்பவர்களுக்குத்தான். மாத சம்பளம் வாங்குகிறவர்கள் வருமானத்தை மறைக்க முடியாது. கண்டிப்பாக அவர்கள் வருமானத்தை காட்டி ஆக வேண்டும். அவர்கள் எல்லாம் வரி செலுத்தியே ஆக வேண்டும். ஆனால் வரி ஏய்ப்பவர்கள் என்று ஒரு சமூகம் இருக்கிறது. அவர்கள்தான் தங்களுடைய வருமானத்தை குறைத்து காட்டி அவர்கள் வரி வசூல் செய்வார். அவர்கள் வரி வசூலில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். இதுதான் இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய அம்சம். குடியரசுத் தலைவருடைய உரையில ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லி இருக்கிறார். 25 கோடி மக்களை வறுமை பிடியில் இருந்து இந்த அரசாங்கம் மீட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், எந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் வறுமையை ஒழித்தீர்கள்? ஏதாவது ஒரு திட்டத்தை மோடி அரசாங்கம் சொல்ல முடியுமா? நீங்க எப்பொழுதுமே ஒண்ணு சொல்லணும்னா அதற்கு பின்புலம் இருக்க வேண்டும். நாங்கள் வறுமையை ஒழித்திருக்கிறோம் என்றால் எந்த திட்டத்தின் மூலமாக ஒழித்தீர்கள்? நீங்க கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் என்பது மன்மோகன் சிங் அரசாங்கம் கொடுத்த ஒரு திட்டம். அதுதான் கிராமப்புற வறுமையை ஒழித்தது. நீங்க என்ன செஞ்சீங்க? பணமதிப்பை நீங்கள் நீக்கினீர்கள். பணமதிப்பு நீக்கத்தால இந்த நாட்டினுடைய ஜிடிபி பலகீனப்பட்டதை ஒழிய வேற என்ன நடந்தது? விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக ஆக்குகிறேன் என்று சொன்னீர்கள். ஆக்க முடியலையே. எங்காவது இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்துல, குஜராத் உட்பட நான் கேட்கிறேன், விவசாயிகளுடைய வருமானம் 2 மடங்காக ஆகி இருக்கிறதா? 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னீங்க. ஆனா இந்த 10 ஆண்டுகள்ல என்ன நடந்தது? ஏறக்குறைய 1 கோடி பேர் வேலையில் இருந்தவர்களே வேலையை இழந்தார்கள். அதுதானே நடந்தது. அரசு நிறுவனங்கள்ல எங்காவது காலி இடங்களை நீங்கள் நிரப்பி இருக்கிறீர்களா? ரயில்வேல எவ்வளவு காலி இடம் இருக்கிறது? ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனத்திலும் எவ்வளவு காலி இடம் இருக்கிறது? அதெல்லாம் நீங்க நிரப்புனீங்கன்னா தான் ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு பயனளிக்கும், அந்த குடும்பம் முன்னேறும். நீங்க எதையுமே செய்யாம உயர்குடிகளுக்கு, வரி ஏய்ப்பவர்களுக்கு, இதை போன்ற மக்களுக்குத்தான் நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக வாய்ப்பை அளித்திருக்கிறீர்களே ஒழிய வேறு எதுலையும் அளிக்கல. ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய வருமானத்தை மறைக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய சம்பளம் என்னவோ அந்த சம்பளத்துக்கு அவர் வரி கட்டி ஆகணும். ஆனா வரி ஏய்ப்பவர்கள் என்று ஒரு தரப்பு இருக்கிறார்கள். தங்களுடைய வருமானத்தை அவர்கள் குறைத்து காட்டுவார்கள். அதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வருமான வரி 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி இல்லை என்பதே ஒரு பொய், ஒரு மாயை. இதுல அரசு ஊழியர்கள் அனைவரும் வரி கட்டியே ஆக வேண்டும். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறவர்கள் கட்டியே ஆகணும். நீங்க 12,001 ரூபாய் வாங்கினால் கூட 60,000 ரூபாய் வரி கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு தினமலர் பத்திரிகையில வந்திருக்கு. அதன் பிறகு யாருக்கு என்ன லாபம் இருக்கிறது? இதுல சேமிப்பு எங்க இருக்கிறது? வளர்ச்சி எங்க இருக்கு? நீங்க நகர்ப்புற ஏழைகளுக்கும் கிராமப்புற ஏழைகளுக்கும் எந்த வளர்ச்சி திட்டத்தை அறிவித்திருக்கிறீர்கள்? ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் இருக்கா? சொல்லக்கூடிய வளர்ச்சி திட்டம் இருக்கணும்.
நீங்க இன்றைக்கு மின்சாரம் என்று எடுத்துக்கொண்டால் அது சோலார் தான், சூரிய ஒளி மின்சாரம் தான் இன்னைக்கு வாய்ப்புடையது. மற்றதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பை கெடுக்கிறது. நீங்க நிலக்கரியை போட்டு எரிப்பதன் மூலமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது மற்ற மின்சார உற்பத்தி நிலையங்கள்ல. ஆனா சூரிய மின்சார ஒளி மட்டும்தான் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறது, எளியதாகவும் இருக்கிறது. ஆனா அதற்கு வரியை நீங்க உயர்த்தி இருக்கிறீங்களே. கிராமப்புறங்கள்ல எப்படி சோலார் திட்டத்தை கொண்டு வர முடியும்? சீனாவில சோலார் அமைக்க வேண்டும் என்றால் இலவசமாக அமைத்துக் கொள்ளலாம். அதனாலதான் இன்றைக்கு மின்சார உற்பத்தியில் அவர்கள் மிக அதிகப்படியான இடத்தில் இருக்கிறார்கள். நீங்க அந்த அளவிற்கு சோலாருக்கு வரியை உயர்த்திட்டு தனியாருடைய மின் நிலையங்கள் தான் அதன் பிறகு அவர்கள் இஷ்டத்திற்கு விலையை உயர்த்துவார்கள். என்ன செய்வீங்க நீங்க? அடானியினுடைய மின்சார நிலையங்கள் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டும், அம்பானியினுடைய மின்சார நிலையங்கள் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டும். தென்னிந்தியாவில் ஜிகேவி என்கின்ற ஒரு மின்சார நிலையம் இருந்தது, அதையும் நீங்க இன்றைக்கு குஜராத்ல அதை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டீர்கள். தென்னிந்தியாவில் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார், தமிழ்நாடு வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு என்கிற வார்த்தையே இல்லை என்று முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். உண்மைதானே? நீங்க அந்த வரவு திருக்குறளை படிச்சதை தவிர வேற எதுவும் இல்லை. குறைந்தபட்சம் நிதியமைச்சர் திருக்குறளையாவது இலவசமாக அடித்து எல்லோருக்கும் தருகிறேன் என்று சொல்லி இருக்கலாம். அதை கூட அவங்க சொல்ல. திருக்குறளை படித்ததை தவிர தமிழுக்கோ தமிழகத்திற்கோ இந்த அரசு, மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது? இன்றைக்கு மெட்ரோல இந்தியாவில் மிக குறைவான இடத்தில் இருக்கிறவங்க நம்ம தான். உத்தரப்பிரதேசத்துல பல 2ஆம் நிலை நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் இருக்கிறது. குஜராத்ல 2ஆம் நிலை நகரங்களுக்கு மெட்ரோ இருக்கிறது. தமிழகத்திற்கு 2ஆம் நிலை நகரங்களுக்கு மெட்ரோ இருக்கிறதா? மெட்ரோங்கிறது தான் இன்றைக்கு ஒரு வசதியான போக்குவரத்து. நீங்க ஏன் அதை செய்யல? மக்கள் பயன்படுத்துகிற வந்தே பாரத்ல கூட ரயில் கட்டணம் மிக மிக அதிகம். நீங்க ஒரு நவீனமான ரயிலை இயக்குகிறீர்கள், ஆனால் கட்டணத்தை உயர்த்துகிறீர்கள். எளிய மக்கள் அதை எப்படி பயன்படுத்த முடியும்? அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ஸ், ரிசர்வ் செய்யாத, முன் ஒப்பந்தம் செய்யாத பெட்டிகள் ஒரு ரயில்ல எத்தனை வருது? 2 வருது, மிஞ்சி போச்சுன்னா 4 வருது. மாடுகளை போல மக்கள் இதில் அடைக்கப்படுகிறார்கள். 60 பேர் ஏற வேண்டிய இடத்துல 200 பேர் இருக்கிறாங்க. இது ரயில்வேக்கு தெரியாதா? ரயில்வே அமைச்சருக்கு தெரியாதா? மோடிக்கு தெரியாதா? நான் இன்னொன்னு கேட்கிறேன். இன்றைக்கு நாங்கள் 17,000 புதிய ரயில் பெட்டிகளை உற்பத்தி பண்ணுகிறோம், 1000 ரயில் பெட்டிகளை இதுவரைக்கும் உற்பத்தி செய்திருக்கிறோம்லாம் பத்திரிகையில செய்தி வருது. தமிழகத்திற்கு புதிய ரயில் பெட்டிகள் எத்தனை வண்டிகளில் ஓடுகிறது? ரயில்வே அமைச்சர் சொல்ல முடியுமா? அல்லது தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா சொல்ல முடியுமா? தமிழகத்தினுடைய மத்திய அமைச்சர்கள் சொல்ல முடியுமா? நீங்க உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு புதிய ரயில் பெட்டிகள் பயணிக்கின்றன, மக்கள் பயணிக்கிறார்கள். குஜராத்ல எவ்வளவு புதிய ரயில் பெட்டிகள்ல மக்கள் பயணிக்கிறார்கள். தமிழகத்துல எவ்வளவு பேர் பயணிக்கிறாங்க கேளுங்க அவங்கள. வட இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட ரயில் பெட்டிகள் தான் இங்க இருக்கிற முதன்மையான ரயில்களுக்கு அனுப்பப்படுகிறது. தமிழகத்திலிருந்து 2-3 முதன்மையான ரயில்கள் இருக்கின்றன. ஆனா அதற்கான ரயில் பெட்டிகள் எல்லாம் வட இந்தியாவில் அவர்களால் பயன்படுத்தப்பட்ட வண்டிகள் தான் இங்கே வருகிறதே ஒழிய புதிய ரயில் பெட்டி ஒவ்வொரு ஆண்டும் எந்த அளவிற்கு தமிழகத்தில் சேர்க்கப்படுகிறது. இதை போன்ற ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்கள் தமிழகம் வேண்டாம் என்று நினைக்கிறார்கள், தென்னிந்தியாவே வேண்டாம் என்று நினைக்கிறார்கள், வடகிழக்கு மாநிலங்களே வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். இது மிகவும் ஒரு மோசமான மனநிலை. இந்த மனநிலை இந்தியாவிற்கு ஏற்புடையதல்ல. வெறுப்பு அரசியலை அவர்கள் விதைக்கிறார்கள். அது அவர்களுக்கே நன்மை பயக்காது என்பதை தெரிவித்தோம். 2026 சட்டசபை தேர்தலில் இந்தியா கூட்டணி
தொடரும். சந்தேகம் தீர்ந்ததா உங்களுக்கு? வேங்கை வயல் விவகாரத்தில் அரசினுடைய நடவடிக்கை சரி என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா சிபிசிஐடி எடுத்தவுடன் ஒரு முடிவிற்கு வரவில்லை. அவர்கள் பல ஆண்டுகளாக இதை தீர விசாரித்து அந்த மக்களுக்குள் இருக்கிற சண்டையின் காரணமாக அது வந்ததாக சொல்லி இருக்கிறார்கள். இதுல நமக்கு மாற்று கருத்து இருந்தா வேறு யார் இதுல தவறு செய்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தால் முதலமைச்சர்கிட்டயே நம்ம சொல்லலாம். ஏன்னா முதலமைச்சரை பொறுத்தவரை முன்கூட்டியே ஒரு கருத்தை அவர் மனதில் ஏற்றிக்கொள்வது கிடையாது. எது சரி என்று அவருக்கு படுகிறதோ, அந்த எந்த செய்தி வருகிறதோ அதை அவர் நடைமுறை செய்கிறார். எனவே எனக்கு அதுல ஒரு தவறு நடந்ததாக என்னால் சொல்ல முடியாது. காவல்துறையினுடைய அத்துமீறல் இருந்தால் அது அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லலாம். அண்ணன் திருமாவர்கள் அதை கொண்டு சென்றிருக்கிறார். திருமாவர்களுடைய கருத்தை முதலமைச்சர் பரிசீலிப்பார், அதிலே கவனம் செலுத்துவார். அண்ணாமலை அப்போது பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஊர்ல அதுக்கு முன்னெல்லாம் கிராமங்கள்ல ரொம்ப பேர் சாட்டையால அடிச்சுக்குவாங்க. ஒரு மாட்டை ஓட்டிட்டு வருவாங்க, சாட்டையால அடிச்சுக்குவாங்க. அதுல என்னன்னா அவங்க சாட்டையால அடிச்சுக்கிட்டா ரத்தம் வரும். அண்ணாமலை அடிச்சுக்கிட்டதுல ரத்தமே வரல. இதுதான் அதுல இருக்கிறது. அதெல்லாம் தவறுங்க. விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அதுல ஒண்ணும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அவருடைய கட்சி கொள்கையை அவர் சொல்லலாம். எங்களுடைய கூட்டணி என்பது இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி. ஒருவர் வேங்கை வயலுக்கு போகிறார் என்பதற்காக அல்லது ஒருவர் போகவில்லை என்பதற்காக வேங்கை வயல் விஷயத்துல அரசு எந்த கருத்தையும் மாற்றிக்கொள்ளாது. மேலும் அதில் உண்மைகள் கிடைக்கும் என்றால் முதலமைச்சர் அதை சரி செய்ய தயாராக இருக்கிறார். எங்களை பொறுத்தவரை தோழர் திருமா அவர்களுடைய வார்த்தைக்கு முதலமைச்சர் அதிக மதிப்பு தருவார். அப்படியெல்லாம் அதுல உண்மைக்கு புறம்பாக ஏதாவது நடந்திருக்கும் பட்சத்தில் அவர் அதை முதலமைச்சர் சரி செய்வார்.